பிஜேபியோட 100% கூட்டணியில உறுதிப்படுத்திட்டான். இருந்தாலும் போதுமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துட்டு திருப்பி பிஜேபிக்கு போயிட்டு பிரதமர் உள்ளிட்ட கைகளை வலுப்படுத்த தயாராக இருக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு நாடக அரசியல். நிச்சயமா உங்க கற்பனையான கேள்வி, நீங்களாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் திருச்சிக்கிட்டு இருக்க முடியாது. பிஜேபிக்கு அதிமுக தொட்டு முல்லை உறவு முல்லைன்னு ஒரு முறை இல்லை பல முறை தெளிவுபடுத்திட்டார் இந்த பொதுச் செயலாளர். இன்னும் அதுக்கு தொடர்புபடுத்தியே பேச வேண்டிய அவசியமே இல்லை. சார் இல்லை சார், அவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு இப்போ வெளியே வேற காரணங்களை சொல்றதாக சொல்றாரு. அவர் யார் சொல்றது? அண்ணாமலை. அவர் பேசுறதுக்கெல்லாம் இங்கே வந்து நாங்கள் சொல்றது எங்கே அவங்க சொல்றாங்க. அவருடைய பேசுறதுக்கெல்லாம் அவங்க கட்சியிலே பதில் சொல்லுவோம். அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எல்லா விஷயம் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் அண்ணாமலை பேசுவோம். அதுக்கெல்லாம் நம்ம அவர் வரிக்கு வரி பொழிப்புரையோ விளக்க உரையெல்லாம் அழிக்குது. நீங்கள் இருங்க, பொதுச் செயலாளர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு தெளிவாகவே. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாநிலத்துடைய உரிமைகள் பொதுவாகவே அது மாநில கட்சியால் தான் மீட்டெடுக்க முடியும். எனவே அந்த வகையில் வந்து தேசிய கட்சிகளோட வந்து கூட்டணி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து. எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் வெள்ள நிவாரண பணிகள், அதே போல் புயல் கால நிவாரணங்கள், நம்முடைய உதயகுமார் தெரியும், வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். நம்முடைய பொதுச்செயலாளர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2001 நம்ம தமிழ்நாட்டில் சுனாமியிலேருந்து, வர்தா புயலிருந்து, நிஷா புயலிருந்து, அப்புறம் வந்து நிவர் புயலிருந்து, அதுக்கப்புறம் வந்து கஜா புயலிருந்து, ஒக்கி புயல்லேருந்து அத்தனை புயல் வந்தது. ஆனால் மாநில அரசு கேட்ட தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000 கோடி 15,000 கோடி கேட்டது. ஆனால் இதுவரையில் இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டு அது வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 7,000 கோடி தான் இத்தனை வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. 7,000 கோடி கொடுத்துருக்காங்க. கேட்டது 1.5 லட்சம் கோடி. அப்போது தேசிய கட்சிகளோடு உறவு வைத்துக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே மாநில கட்சி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு முழுமையான அளவிற்கு மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டும். அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து தனித்தன்மையோடு எங்களுடைய அடையாளத்தோடு நிற்கிறோன்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் பொறுத்து தெளிவுபடுத்தியிருக்காரு. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு ஒரு பலனுமே இல்லை. ஆகவே நம்ம சொந்த கால் நமது சக்தியோடு நாடாளுமன்றத்தில் நல்ல பலத்தோடு நம்ம இருந்தோம் சொன்னால், நம்முடைய சக்தியை பயன்படுத்தி நம்மளை வற்புறுத்தி வலியுறுத்தி தமிழ்நாட்டுடைய நமது பிரச்சனையெல்லாம் நாம் தீர்வு காண்பதற்கு நம்முடைய சக்தியை பயன்படுத்தும். அடுத்தவங்களை நம்பி பண்ணுறதை காட்டி நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி தீர்வு காண முடியும்.